Hi, நான் உங்க டிஜிட்டல் கில்பர்ட் பேசுறேன். ஸோ நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா வாட் ஆர் த இம்பார்ட்டன்ட் திங்ஸ் டு ஆட் while blog writing. ஸோ blog writing பற்றி தான் வந்து நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம். ஸோ blog எழுதுறதுல எந்தெந்த விஷயம்லாம் ஆட் பண்ணணும் அப்படின்றதுல டவுட்ஸ் இருக்கிறவங்க இந்த வீடியோ பார்க்கலாம். ஸோ இப்போ நான் சொல்ல போகிற டிப்ஸ் வந்து ஆக்சுவலாக உங்களுடைய கஸ்டமர்ஸை ஆடியன்ஸை அட்ராக்ட் பண்ணுற விதமாகவும் blog எப்படி எழுதுறதுன்னு இருக்கும். மீன்வைல் அந்த பிளாகை எப்படி சர்ச் இன்ஜின் ரேங்க் கொண்டு வர்றது அப்படின்ற பேஸ் பண்ணியும் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்க்கும்போது பிளாக் எழுதும் பொழுது தயவு செஞ்சு யாருமே டைட்டில் செலக்ட் பண்ணாமல் பிளாக் எழுத வேண்டாம். ஸோ ஃபர்ஸ்ட் டைட்டில் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு தென் அதுக்கப்புறம் பிளாக் எழுத ஆரம்பிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கும் அதை பற்றின ஒரு ஐடியா இருக்கும். அதனுடைய அந்த ஸ்லாங்கில் அந்த ஃப்ளோவில் உங்களால் போக முடியும். ஏன் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூகுளில் இம்ப்ரெஷன் அண்ட் கிளிக்ஸ் பற்றி உங்களுக்கு தெரியும், சிடிஆர் பற்றி உங்களுக்கு கிளிக் த்ரூ ரேட். ஸோ அங்கே இம்ப்ரெஷன் அண்ட் கிளிக்ஸ் வந்து ரெண்டுமே நமக்கு நடக்குது. ஸோ இம்ப்ரெஷனில் பார்க்குற நிறைய பேர் வந்து நம்மளுடைய வெப்சைட்டோடைய ரிசல்ட் வந்து பார்க்குறாங்க. ஆனால் எல்லாருமே வந்துட்டு அதை கிளிக் பண்ணுறது இல்லை. கிளிக் பண்ணுறது ஒரு சிலர் மட்டும்தான். அந்த ஒரு சிலர் எப்படி கிளிக் பண்ணுறாங்க அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய டைட்டில் அட்ராக்டிவாக நம்மளால் செட் பண்ண முடியும். விச் மீன்ஸ் ஆன்லைன் ஃபேஷன் ஷாப்பிங்குடைய பிளாக்ஸ் போய் பார்த்தீங்க அப்படின்னாலோ இல்லைன்னா வந்துட்டு சம் ரியல் எஸ்டேட் ஓரியன்டான பிளாக்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னாலோ அவங்க சம் கேட்சி வேர்ட்ஸ் வந்து போட்டு டைட்டில்ஸாக வச்சுருப்பாங்க. விச் மீன்ஸ் ஹவு டு க்ராஷியர்ஸ். ஸோ இந்த மாதிரியான வேர்ட்ஸ் எல்லாம் வச்சுட்டு ஸ்டெப் பை ஸ்டெப் 4 பெனிஃபிட்ஸ் ஆஃப். ஸோ இந்த மாதிரியான டைட்டில்ஸ்லாம் நீங்கள் வைக்கும் பொழுது அந்த பிளாக் வந்துட்டு கஸ்டமரால் அட்ராக்ட் பண்ணப்படுது. அப்போ அவங்க அந்த பிளாகை வந்துட்டு கிளிக் பண்ணி உள்ளே படிக்க வராங்க. தென் செகண்ட் பாயிண்ட், பிளாகுக்கு ஃபர்ஸ்ட் இன்ட்ரடக்ஷன் இஸ் மஸ்ட். ஸோ இன்ட்ரடக்ஷன் அப்படின்னு சொல்லும் பொழுது இன்ட்ரடக்ஷன் பார்ட்ல நீங்க பாடி பார்ட்ல என்ன சொல்ல போறீங்களோ அதை பத்தின ஒரு சின்ன இன்ட்ரோ, அந்த பாடி பார்ட்ல சொல்ல போறதை நீங்க ஃபுல்லா சம்மரைஸ் பண்ணாம சஸ்பென்ஸ் மேக் பண்ற மாதிரி, இன்ட்ரடக்ஷன்ல சஸ்பென்ஸ் மேக் பண்ற மாதிரி. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம காலேஜ் ஃபங்க்ஷன்ஸ்ல ஸ்கூல் ஃபங்க்ஷன்ஸ்ல போகும்போது சீஃப் கெஸ்ட்டை இன்ட்ரோ பண்ணும்போது அவங்களுடைய எல்லா ப்ரொஃபஷன் பத்தி சொல்லாம அவங்கள பத்தின ஒரு சஸ்பென்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் அப்துல் கலாம் பத்தி நான் வந்து அவர் ஒரு சயின்டிஸ்ட் அப்படின்னு நான் சொல்லாம ஸோ அவரை பத்தி ஒரு சஸ்பென்ஸ் நான் மேக் பண்றேன் அப்படின்னும் பொழுது ஒரு கியூரியாசிட்டி வந்துட்டு பீப்புளுக்கு நடுவில் வருது. ஸோ யார் அந்த சீஃப் கெஸ்ட் வர போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதே போல பாடி கண்டென்ட்ல வரப்போற இன்ஃபர்மேஷனுக்கு நாம இங்க வந்து இன்ட்ரடக்ஷன்ல ஒரு சஸ்பென்ஸ் மேக் பண்ற மாதிரியான இன்ட்ரடக்ஷன் நம்ம கொடுத்தோம் அப்படின்னா ஒரு சின்ன சம்மரி கூட நம்ம பாடி கண்டென்ட்டை பத்தி கொடுக்கலாம். பட் ஒரு சஸ்பென்ஸ் மேக் பண்ணும் பொழுது அந்த கண்டென்ட் வந்துட்டு மக்களுக்கு வந்து கியூரியாசிட்டியை வந்து ஜாஸ்தி ஆகுது. ஸோ அப்போ பாடி கண்டென்ட்டுக்கு நம்ம அவங்களை கொண்டு போறோம், ஸோ டைவர்ட் பண்றோம். ஸோ அது போல உங்களோட இன்ட்ரடக்ஷன் பார்ட் கண்டிப்பா இருக்கணும். நெக்ஸ்ட் பாடி பார்ட் வரும்போது பாடி பார்ட்ல வந்துட்டு subheadings are must. ஸோ subheadings அப்படின்னு சொல்லும் பொழுது நிறைய பேர் கீவேர்ட்ஸ் மட்டுமே subheadingsஸாக வைக்கிறது உண்டு. ஆனால் அது வந்து ரைட் வே கிடையாது. ஏன்னா கீவேர்ட் மட்டுமே நம்ம வைக்கும் பொழுது கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம எழுதுறோமா, கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்கு ஏற்ற மாதிரி நம்மளுடைய ரிசல்ட் ஆன்சர் கொடுக்குறோமா அப்படின்றதுல நம்ம தவறிடுறோம். ஸோ அதனால உங்களுடைய சப்ஹெடிங்ஸ் எல்லாமே வந்துட்டு கீவேர்டு கலந்த மாதிரி இருக்கிறது நல்லது. ஃபார் எக்ஸாம்பிள் why should I learn digital marketing? ஸோ லேர்ன் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கிறது என்னோட கீவேர்டு. பட் why should I learn digital marketing அப்படின்னு ஒரு கொஸ்டின் ஃப்ரேம் பண்றேன் அப்படின்னா அதை நான் ஒரு சப்ஹெட்டிங்காக வைக்கிறேன். ஸோ அப்போ என்ன ஆகுது, அதுக்கு ஆன்சர் பண்ணும் போது அந்த சப்ஹெட்டிங் வந்துட்டு என்னோட ஆடியன்ஸால வந்து அட்ராக்ட் பண்ணப்படுது. ஸோ நெக்ஸ்ட் நம்ம வந்து பார்க்கும்போது பாடி பார்ட்டுக்கு அப்புறமா கண்டென்ட், பாடி பார்ட்ல இருக்கிற அந்த கண்டென்ட் வந்துட்டு எந்த மாதிரி இருக்கணும். பேராகிராஃப் பேஸ் பண்ண கண்டென்ட் பீப்புள் வந்து படிக்கிறதுக்கு அந்த அளவுக்கு அட்ராக்ட் பண்றது இல்லை, இன்டென்ஷன்ஸ் வந்து கொண்டு வரது இல்லை. ஸோ கான்வர்சேஷனல் மாடல், ஸோ எவ்ரி 2-3 லைன்ஸ்க்கு வந்து நம்ம கேப் விடுறது நல்லது. ஸோ டிஸ்டன்ஸ் வச்சு நம்ம எழுதும் போது அந்த கண்டென்ட் வந்துட்டு அவங்க என்ன இருக்கு அப்படின்றத அவங்களுக்கு படிக்கிறதுக்கான ஒரு ஆர்வத்தை தூண்டுது. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்க்கும்போது பிளாக் உடைய கன்க்ளூஷன். ஸோ கன்க்ளூஷன் ரொம்ப முக்கியம். கன்க்ளூஷனே நம்ம டைட்டில் வந்து ஃப்ரேம் பண்ணலாம். அது ரொம்பவே வந்து ரொம்ப ஃபேஷனைஸ்டாக நம்ம பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஸோ கன்க்ளூஷன் சொல்லிட்டு நம்ம என்ன சொன்னோமோ, இந்த பிளாக்ல நான் என்ன சொன்னனோ அதை பற்றின ஒரு சின்னதான ஒரு இன்ஃபர்மேஷன் நம்ம அங்கே கொடுக்குறோம். அதனால எனக்கு என்ன ரிசல்ட், ஸோ தட் உங்களுக்கு வந்து உங்களோட ஆடியன்ஸ் டிரான்சாக்ட் ஆகிறதுக்கு, டிரான்சாக்ஷன் ஆடியன்ஸாக மாறதுக்கான ஒரு பார்ட்டாகவும் நீங்கள் வந்துட்டு அந்த கன்க்ளூஷன் பார்ட்டை நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஃப்ரேம் பண்ணும்பொழுது உங்களுடைய பிளாக் வந்துட்டு
ரொம்பவே பீப்புளால் அட்ராக்ட் பண்ணப்படும். ஸோ ஒருவேளை பிளாக்குள்ள வந்தாலும் வந்துட்டு அவங்க இமீடியட்டாக வெளியே போக முடியாது. ஸோ இந்த ப்ரொசீஜர்ஸ்லாம் நீங்கள் டைட்டிலும் சரி, இன்ட்ரடக்ஷன் அண்ட் பாடி கண்டென்ட்டுடைய வே ஆஃப் ப்ரெசன்டேஷன் அண்ட் அதுக்கப்புறமா கன்க்ளூஷன் பார்ட், இதெல்லாம் நீங்கள் பார்க்கும்பொழுது வந்து கஸ்டமர்ஸ் ஒவ்வொரு வாட்டியும் ஒவ்வொரு செட்லேயும் வந்துட்டு அவங்க அடுத்தடுத்து படிச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க. ஸோ தட் உங்களோட பவுன்ஸ் ரேட் வந்துட்டு டிக்ரீஸ் ஆகும், இன்க்ரீஸ் ஆகாமல். ஸோ பவுன்ஸ் ரேட் பற்றி உங்களுக்கு தெரியும் இல்லையா, நம்மளோட பவுன்ஸ் ரேட் வந்துட்டு டிக்ரீஸ் ஆகணும். ஸோ அந்த டிக்ரீஸ் ஆகிற பவுன்ஸ் ரேட் நம்ம எப்படி கொண்டு வரது பார்த்தீங்கன்னா, வேர்ட் கவுண்ட் அதிகமாக ஆட் பண்ணுறதுனாலையும், அந்த வேர்ட் கவுண்ட் அதிகமாக ஆட் பண்ணுறதுனால மட்டும் வந்து நம்மளுடைய பவுன்ஸ் ரேட் இன்க்ரீஸ் ஆகுது இல்லை, பீப்புள் டைம் ஸ்பெண்ட் பண்ணி படிக்கணும். ஸோ அவங்கள படிக்க வைக்கிறதுக்கு இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளால வந்து பீப்புள் வந்து அட்ராக்ட் பண்ண முடியும். தென் அது மட்டும் இல்லாமல் எக்ஸ்டர்னல் லிங்கிங். ஸோ நீங்கள் பிளாக்ஸ் வந்துட்டு ரிட்டர்ன் பண்ணும்போது அது உள்ள வேற ஏதாவது சைட்டை வந்து ரெஃபர் பண்ணணும் நீங்கள் நினைக்கிறீங்கன்னா வேற அந்த சைட்டோட எந்த சைட் எக்ஸ்டர்னல் சைட்டை நீங்கள் வந்து லிங்க் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த சைட்டை வந்து நீங்கள் லிங்க் பண்ணும்பொழுது உங்களுடைய பிளாக் இன்னும் கொஞ்சம் மெச்சூர்டாக தெரியப்படுது, ப்ரொஃபஷனலாக தெரியப்படுது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் செஞ்சுட்டு எந்த இன்ஃப்ளூயன்சருடைய எந்த ஆத்தருடைய பிளாக் வந்து நீங்கள் லிங்க் பண்ணீங்களோ அவங்களுக்கு அஃபிஷியலாக ஒரு மெயில் பண்ணி என்னோட பிளாகை வியூ பண்ணுங்கன்னு சொன்னீங்கன்னா அவங்க மூலயமா உங்களுக்கு வந்துட்டு டைப்ஸ் கிடைக்கிறதுக்கான சான்சஸும் உண்டு. ஸோ இந்த டிப்ஸ் வந்துட்டு உங்களுடைய பிளாகை ரேங்க் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும் அண்ட் பீப்புளை அட்ராக்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ பிளாக்ன்றது உங்களுடைய பேஷனில் நீங்கள் எப்படி வேணால் எழுதலாம். உங்களுடைய வே ஆஃப் ஸ்டைல், ப்ரெசன்டேஷன் ஸ்டைல் வந்துட்டு டேப்லெட் காலம் போட்டு எழுதலாம், புல்லட் பாயிண்ட்ஸ் வச்சு எழுதலாம். ஆனால் எழுதும் போது ஒரு குறிப்பிட்ட விஷயங்கள் மேண்டேட்டரியாக ஞாபகம் வச்சுக்க வேண்டியது இருக்குது. நம்ம அதை ஃபாலோ பண்ணி எழுத வேண்டியது இருக்குது. அதுதான் இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே. ஃபர்ஸ்ட் குட் டைட்டில், அட்ராக்டிவ் டைட்டில், நெக்ஸ்ட் இன்ட்ரடக்ஷன் பார்ட், நெக்ஸ்ட் பாடி பார்ட்ல வரும்போது கண்டென்ட்டோடைய ப்ரெசன்டேஷன் வந்து ரொம்பவே இம்ப்ரெசிவாக இருக்கணும். நெக்ஸ்ட் கன்க்ளூஷன் பார்ட், தென் எக்ஸ்டர்னல் லிங்கிங்ஸ். ஸோ இதெல்லாம் செஞ்சீங்க அப்படின்னாலே உங்களுடைய பிளாக் கண்டிப்பாக ரேங்க் ஆகும். ஸோ இதை பற்றின ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. ஸோ வேற ஏதாவது உங்களுக்கு டாபிக்ஸ் ரிலேட்டடாக டவுட்ஸ் இருந்துச்சுன்னா அதையும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. ஸோ உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் நான் மீட் பண்ணுறேன். Thank you.